வாலிபர்கள் கொஞ்சம் யோசிங்க. பொட்டியம்மார் அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் யோசிங்க. கடைசி காலத்தில் இருக்கிறோம். பைத்தியம் விளையாடுற காலம் அல்ல இது. முட்டாள்தனமா செயல்படுற காலம் அல்ல. புத்திசாலித்தனமாக வாழ வேண்டிய காலம். சோதனை நிறைஞ்சி ஒவ்வொரு பக்கத்திலையும் அழிவுகளும் சேதங்களும். மக்கள் அல்லோல கல்லோல பட்டு கொண்டிருக்கிறாங்க. எங்களோட வாழ்ந்த எங்களோட நண்பர்கள், கூட்டாளிமார், எங்களை விட அழகானவர்கள், திறமையுள்ளவர்கள், அதி புத்திசாலிகள் இன்றைக்கு எங்க? கை கால் உடைஞ்சி மூளையில வீல் சேயார்ல, கேன்சர் நோயால மகரகம ஹாஸ்பிட்டல்ல, ஜெயில்கள்ல சில வாலிபர்கள் நண்பர்கள். யோசிங்க, கொஞ்சம் புத்திமத் வேண்ட தருணைனி, புத்திமத் வேண்ட. பார்த்து படிங்க. என்ன கூட்டாளிமார் எங்க இன்றைக்கு? என்னோட இருந்தவர்கள் சண்டியர்மாய் தைரியசாலிகள் எங்க இன்றைக்கு? 60 பேர் கபர்ல, ஒரு கூட்டம் ஜெயில்ல, ஒரு கூட்டம் ஹாஸ்பிட்டல்ல நோயாளிகளா இருக்கிறாங்க. இன்னும் சிலவங்க ரோட்ல மனநோயாளியா, பைத்தியக்காரர்களா சுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் ரப்பு அல்லாஹ் எங்களை பிடிக்காம எங்களை இன்னும் நடமாட விட்டிருக்கிறான். ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆட்டம் மிச்ச நாளைக்கு நிலைக்காது. புடிப்பான், அவ்வளவு ஆட்டமும் முடிஞ்சிடும். அல்சரத் பயமுறுத்திறேன்னு நினைக்கவானம். மம்பயக்கரன்ன அல்லாஹ் கேனோ கெத்தனி பியவியோ மட்ட பியவியோ மட்ட பயவென்ன மங் உங்களட்ட அவவாத கர்ணவா ரப்பு குர்ஆன்ல சொல்கிறான், எச்சரிக்கிறான், பயப்புட சொல்கிறான். கண்ணியமானவர்களே, பயப்புட சொல்கிறான். நாங்க பயப்புடணும். வாலிபர்கள், பெரியவங்க, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். ஹராத்தில் இருந்து ஒரு வார்த்தை பொய் சொல்லி சம்பாதிக்கிறதும் அல்லாஹ்ட ரோசத்தை கொண்டு வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஹராமான ஒரு ரூபா சம்பாதிப்பும் வீட்டுக்குள்ளுக்கு கெட்ட நோயை கொண்டு வரும். எந்த புள்ள, எந்த மனைவியில, குடும்பத்தில பயங்கர ஆபத்தை உண்டாக்கும் ஹராமான சம்பாதிப்பு. அதை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இது மாதிரி ஒவ்வொரு ஹராமும் புத்திக்கு படாத பயங்கர ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும், ஒவ்வொரு பாவமும். அதனால கண்ணியமானவர்களே, நாங்க விளையாட்டு காற்றாக்கள் அல்ல. பயந்து கபூர்ல கொண்ட பேத்து வைக்கும் வரைக்கும் பயப்படுவோம். கண்ணுக்கு முன்னால எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பயான்கள் சொல்லப்படுறதா இல்ல? கண்ணியமானவர்களே, இப்பையும் உலாம் இயற்கை என்று பேசலாம். கண்ணியமானவர்களே, எங்கள்ல சாதாரணமா உத்தர் ஒரு முதலாளி கோலேனுக்கு ஒரு விஷயத்தை 2 பயணம் சொல்லி 3 பயணம் செய்யலாட்டி எப்படி சூடாகும்? என்னென்ன ஜாதியில வார்த்தையில பாவிச்சு கடையில் இருந்து அவருடைய வேலை தளத்திலிருந்து வெளியே போட்டான். எங்கட படைச்ச ரப்பு எவ்வளவு பொறுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். தனியா உட்கார்ந்து கொஞ்சம் யோசி பாருங்க. அவன் தந்தை இந்த உடோட பொடியை வச்சுக்கொண்டு என்ன விளையாட்டெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறோம். அவன் தந்தை இந்த மூளைய எவ்வளவு கிரிமினல் மாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ற கொடுக்கல் வாங்கல், என்ற அளவு நிறுவ எப்படி இருக்குது? அல்லாஹ் விரும்பினமா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்தும் நடமாட விட்டிருக்கிறான். அவன்தான் அவன் சப்பார். என்னை மூளை படைச்ச ரப்பு அளவு கடந்து பொறுக்கக்கூடியவன். அவன் பொறுமசாலி, பொறுக்கிறான். அவன் சத்தார், எல்லை இல்லாமல் குற்றங்களை மறைக்க கூடியவன், மறைச்சு கொண்டிருக்கிறான். அவன் கஃபார், எல்லை இல்லாமல் பாவங்களை மன்னிக்க கூடியவன், மன்னித்துக் கொண்டிருக்கிறான். அதுபோல் ரப்பு குர்ஆன்ல சொல்றான், ஷதீதுல் இகாப், கடினமாக தண்டிக்க கூடியவன். வது இகாபின் அலீம். நபியோட உம்மத்துக்கிட்ட சொல்லுங்க, நான் எப்படி இரக்கமோ, நான் எப்படி அன்புள்ளவனோ, நான் எப்படி பாசமுள்ளவனோ, அது மாதிரி வது இகாபின் அலீம், நோவுரமாய் தண்டிக்க கூடியவன். நான் தண்டிச்சா அவளுக்கு நோவும், நான் புடிச்சா அவளுக்கு வருத்தம் வரும், அப்படித்தான் புடிப்பேன் ரப்பு சொல்கிறான். அதனால கண்ணியமானவர்களே, பயப்படுவோம். அல்லாஹ்ட புடி பயங்கரமானது. ஒரு வாவும் ஹலாலாக சம்பாதிப்போம், நேர்மையை சம்பாதிப்போம், மற்றவருடைய துஆவை சம்பாதிச்சு உலகத்துல வாழுவோம், ஹராம் ஹலால் பேணி வாழுவோம். அல்லாஹ் எங்கட பரம்பரையை பாதுகாப்பான், எங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டத்தை இல்லாமாக்கி நிம்மதியாக வாழ வைப்பான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, அதுக்கு மாற்றமாக வாழுவோம் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். பரம்பரைக்கு நோ கேரண்டி, நோ வாரண்டி. ஹராம் ஹலால்ல பேணுதல் இல்லை,
கொடுக்கல் வாங்கல்ல பேணுதல் இல்ல, பாவத்துல பேணுதல் இல்ல. இபாதத் தொழுகை பெரும் பாவத்துல ஒன்று தொழுகை விட்டுறது. இதை விட்டுட்டு நிம்மதி தேடவானம் கிடைக்காது. பள்ளியை விட்டு நிம்மதி தேடவானம் கிடைக்காது. நிம்மதி இறங்குற இடம் இங்க. குர்ஆன்ல சொல்லுகிறான் மஸ்ஜித், சந்தோஷம் இறங்குற இடம் இங்க. இங்க இந்த இடத்துக்கு போகணும். இங்க விட்டுட்டு எங்க தேடினாலும் கிடைக்காது. சுருக்கம், தீன் இல்லாமல் நிம்மதி இல்லை. தீனோட வாழ்ந்தால் அல்லாஹ் நிம்மதியா வாழ வைப்பான். சஹாபாக்கள் சரித்திரங்கள் எடுத்து பாருங்க. பணம் காசு இருக்கல்ல, ஆனா சுப்ஹானல்லாஹ்